பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட சாண்ட்ரா கதறி அழுதுருக்கக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சி 50 நாட்களையும் கடந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், சண்டைகள் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதோட நாட்கள் நெருங்க நெருங்க யார் வின்னராக போகிறாங்க அப்படின்ற ஒரு பதற்றமும் அவங்களுக்குள்ளே அதிகரிச்சிட்டு இருக்கு. பிக் பாஸ் போட்டியாளர் கானா வினோத் தான் தற்போது அனைவருக்கும் ரொம்பவே ஃபேவரைட் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. இவர் தான் வின்னர் ஆவார் அப்படின்ற கருத்துகளும் மேலோங்கி வருது. பிக் பாஸ் நிகழ்ச்சி என்னதான் 50 நாட்களை கடந்தாலும் இன்னும் இந்த நிகழ்ச்சியில் விறுவிறுப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதாவது தேவையில்லாத சண்டைகள், ஆடியன்ஸை உற்சாகப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இல்லை அப்படின்னு சமூக வலைதளங்களில் கருத்துகள் அதிகமாக தெரிவித்து வராங்க. மேலும் பார்வதி செய்யக்கூடிய வேலைகள் இன்னும் கடுப்பேற்றுறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தம்பதியராக கலந்து கொண்ட பிரஜினும் சாண்ட்ராவும் நாங்கள் தனித்தனி கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே போட்டியை தான் விளையாடி வராங்கன்னு கருத்து ரொம்பவே எல்லோரும் வச்சிருக்காங்க. இதையடுத்து பிரஜின் சாண்ட்ராவிடம் இருந்து சற்று விலகி தனியாக விளையாடி வருவதாக சொல்லப்படுது. இந்த நிலையில சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டின் கன்செஷன் ரூமுக்கு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே செல்ல போவதாக கதறி அழுதிருக்கிறாங்க. அப்போது பிக் பாஸ் அவரை சமாதானப்படுத்தி, உங்கள் அப்பா இருந்திருந்தா நீங்கள் இந்த இடத்திற்கு வந்ததற்கு எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாரு, உங்கள் குழந்தைகளை பெருமைப்படுத்துங்க, வீட்டுக்கு போய் கணவன் மனைவி உறவை தொடருங்க, இங்கு கேம் விளையாடுங்க, இது வித்தியாசமான சிச்சுவேஷன், உங்களால் அவருக்கும் அவரால் உங்களுக்கும் கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு தனியா விளையாட நினைக்கிறாரு. கவலைகளை காலம் சரிப்படுத்தும், அன்னைக்கு இருந்த நிலைமையை மாற்ற வேணும் அப்படின்னு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அதான உண்மை, அழுது முடிச்சுட்டு கண்கள் எல்லாம் துடைச்சிக்கிட்டு எப்போதும் போல விளையாடுங்கன்னு அறிவுரை சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதன் பின்னர் கன்செஷன் ரூமில் இருந்து வெளியே வந்த சாண்ட்ரா தனது குரூப்பிடம் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எங்கே போனாலுமே நம்ம ஒன்றா தான் விளையாடணும், கணவன் மனைவி ஒரு வேலைக்காக போகிறோம் அப்படின்னா அங்கே போய் அவங்கவுங்களுடைய தனித்துவத்தை தான் காட்டணுமே தவிர 2 பேரும் ஒன்றா விளையாடுறது அப்படின்றது எந்த விதத்துலேயும் சாத்தியமே கிடையாது. அதை தான் இப்போ பிக் பாஸும் சொல்லியிருக்காரு. சாண்ட்ரா இப்போ அடுத்து இதற்கு என்ன பண்ண போறாங்க, அவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டு விளையாட போறாங்களா இல்லை என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.